ஹாய் எவ்ரிவன். நட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி குல்ஃபி பண்ணி கொடுத்தா அது எங்கே போகுதுன்னே தெரியாது. 100 கிராம் மக்கானாஸ், 15 to 20 கேஷ்யூஸு, கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் மில்க் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கிட்டேன். அது சோக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 to 12 பாதாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஆறினோடனே அதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் ஒரு 250 ml பாலில் நல்லா காய்ச்சணும். அது கூட அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நான் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பதத்துக்கு வரணும். வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பாதாம், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், ஹனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டு ஒரு நைட்டு பண்ணிங்கன்னா காலையில் வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகட்டும். இல்லை 6 to 7 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சாக்லேட் மெல்ட் பண்ணி அது கோட் கூட பண்ணிக்கோங்க. கோட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 hour ஃப்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான், குல்ஃபி ரெடி. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு 3 amigos ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.